Hi students, welcome to IK Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் காட்டி ரயில்வே. இதுதான் நியூ இயர் செலிப்ரேஷன். ஓகே, அப்படி என்ன ரயில்வேல மாஸ் காட்டினாங்க அப்படின்னா, ஸோ 10th மட்டும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது உண்மையா ஒரு திருவிழா தான். ஓகேவா, ஒரு வேற லெவல் அப்டேட். ஏன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆர்பி குரூப் டிங்கிறது கடைசியா இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த 2018-19 டைம்ல கடைசியா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அப்பயே அந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. இருந்தாலுமே கூட வேண்டாம் அப்படின்ட்டு 10th மட்டும் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இது லாஸ்ட் ஆர்ஆர்பி குரூப் டில. எப்பவுமே ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 10th மட்டும் படிச்சா எலிஜிபிள். ஆனா போன ஆர்ஆர்பி குரூப் டில இந்த டாக் வந்துச்சு, ஐடிஐ கொடுக்கலாமா 10th கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அதே இப்ப வரப்போற ஆர்ஆர்பி குரூப் டிலையும் சோ ஐடிஐ மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக் போச்சு. இல்லைன்னா சோ வேகன்சி பிரிச்சிடலாம் ஐடிஐ 10th அப்படின்ற மாதிரி தான் போச்சு. சோ 10th மட்டும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா ஹோப்பை இழந்திருந்தீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுற விதமா ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துட்டாங்க. சோ 10th மட்டும் படிச்சிருந்தாலும் வரப்போற ஆர்ஆர்பி குரூப் டிக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு நேத்து எப்படி ஜனவரி 2ஆம் தேதி நேத்தே ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யோசிப்பீங்க, நேத்து கொடுத்த அப்டேட்டுக்கு இப்ப ஏன் சார் இன்னைக்கு ஏன் சார் வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. அதாவது மார்க் காட்டிட்டாங்க ரயில்வே, நமக்கும் ஒரு நியூ இயர் ஒரு சூப்பர் ஏதோ ஒரு ட்ரீட் வந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா அந்த ஒரு அப்டேட் மட்டும் போதுமா அப்படின்னா என்னோட மைண்ட் என்ன நம்ம யோசிக்கும், இந்த அப்டேட்டை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆளா நான் இருக்க போறேன். ஏன்னா ஓகே, இப்ப 10th எலிஜிபிள் கொடுத்துட்டாங்க, இப்ப நீங்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கு எலிஜிபிள். இந்த வீடியோ பார்த்துருக்க அத்தனை பேரும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு எலிஜிபிள். 2025 எக்ஸாம் வரப்போகுது, அதை நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதான் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, சோ வீடியோ கொஞ்சம் கடைசி பண்ணி பாருங்க. ஆர்ஆர்பி குரூப் டிக்கு கிளியர் பண்ண வைக்கிற அத்தனை பேரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போற ஒரு சின்ன அப்டேட், இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் டிக்கும் ஓகே தான், என்டிபிசிக்கும் ஓகே தான். ஓகேவா, அதனால குரூப் டி என்டிபிசி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் ஆக்சுவல் ஃபீஸ் 999 போட்டுருந்தோம். நியூ இயர் ஆஃபரா 699 போட்டுருந்தோம். இன்னையோட ஆஃபர் முடியுது, ஜனவரி 3ஆம் தேதி இன்னையோட ஆஃபர் முடியுது. நாளைக்கு திரும்ப இந்த ஃபீஸ் போயிடும், சரிங்களா? அதனால 699 ஆன்லைன் டெஸ்ட். இதுல மொத்தமா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தான் 20 டெஸ்ட் கொடுக்க போறோம். ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும், சரிங்களா? ஆன்லைன்ல கிளாஸ் 1 டெஸ்ட் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 299 போட்டுருந்தோம். இப்போ ஆஃபரா 2500 போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ஆஃபருமே இன்னையோட முடியுது, இன்னைக்கு நைட் 12 மணி முடிஞ்சிடும். நாளைக்கு திரும்ப பழைய ஃபீஸ் போயிடும். ஓகே, சோ அதனால ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நம்ம எங்க ட்ரிச்சில இருக்கு ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு. ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708-9781 இந்த மாதிரி கான்டாக்ட் எடுக்கலாம். இல்ல சார் என்னால ஃபீஸ்லாம் பே பண்ண முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்ல நான் பக்கம் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு ஓன் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். இப்போ வீடியோ கிளியர் பண்ணலாம். ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 10th படிச்ச எல்லாரும் எலிஜிபிள். ஓகே, எக்ஸாமுக்கு மொத்தம் எத்தனை கேள்வி கேட்க போறாங்க? 100 கேள்வி கேட்க போறாங்க. எவ்வளவு டைம் கொடுக்குறாங்க? 1.5 மணி நேரம், 90 நிமிஷம். இது ரீசனிங் 30 கேள்வி, மேத்ஸ் 25 கேள்வி, சயின்ஸ் 25 கேள்வி, ஜிஎஸ் 20 கேள்வி. கரெக்டா? ரீசனிங் மேத்ஸ் சேர்த்து 30 25 மொத்தம் 55 கேள்வி. இந்த 55க்கு 55 அடிக்கிறோம். ஓகே, மேத்ஸ் 25, ரீசனிங் 30, மொத்தம் 55 கேள்வி. இந்த 55 கேள்வி எல்லாருமே அடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்க போறோம் அதான் விஷயம். எனக்கு தெரிஞ்ச ரீசனிங் 30 கேள்வினா 10ல இருந்து 15 நிமிஷம் போதுங்க. 10ல இருந்து 15 நிமிஷம் போதும் ரீசனிங்க்கு. 30 கேள்வி இருக்கா, 10ல இருந்து 15 நிமிஷம் போதும். ஆனா அந்த 10ல இருந்து 15 நிமிஷம் 30 கேள்வி அடிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்மளோட பிராக்டிஸ் இருக்கணும். ஜஸ்ட் பிராக்டிஸ்லாம் பார்த்தாதீங்க, கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் வேணும், வெறித்தனமான பிராக்டிஸ் வேணும், வேற லெவல் பிராக்டிஸ் வேணும். ரீசனிங்ல 30 கேள்வி அடிச்சே ஆகும், 15 நிமிஷத்துல அடிக்கிறோம். அடுத்த மேத்ஸ் 25 கேள்வி இருக்கு. ஓகே, 55 கேள்வி இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் 25 இருக்கு, ஜிஎஸ் 20 இருக்கு. சயின்ஸ் 25ல நீங்க படிக்க போறது சயின்ஸ் மட்டுமான. ஜிஎஸ் 20ல நீங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு படிக்கணும். இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் 20 கேள்வியில. எனக்கு 20 கேள்வியில ஒரு 10ல இருந்து 12 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கவே வந்துடும். மற்றபடி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலயுமே 1-2 கேள்வி அந்த மாதிரி லாஜிக்ஸ்ல இருக்கும். இதுதான் பேட்டர்ன். இதை நம்ம படிச்சு பாஸ் பண்ணணும். இந்த அப்டேட் வந்தாச்சு, கொண்டாடிட்டே இருக்கும். கொண்டாடிட்டே இருந்தா போதாது, இங்க படிச்சு பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த அப்டேட் வந்துருச்சு, ஜாலியா இருக்கு. எத்தனை பேர் அடுத்த நிமிஷமே அடுத்த சைடே படிக்க ஆரம்பிச்சீங்க? எத்தனை பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம்? எத்தனை பேர் சார் நேற்று இந்த அப்டேட் வந்துச்சு சார் நைட்டு, நான் இப்ப இந்த நேரத்துக்குள்ள நான் ஒரு டாபிக் படிச்சிட்டேன் சார், ஒரு 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார், சயின்ஸ் அந்த டாபிக் முடிச்சிட்டேன் சார், எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு அதுதான் வேணும். ஓகே, அதனால தான் நான் அப்டேட் வந்தோன்னு வீடியோ கொடுக்கல. ஏன்னா அப்டேட் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அகைன் சொல்றேன், அதே தான். இங்க நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஓகே,
ஸோ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அதுல வைங்க. நம்ம ஒரு அப்டேட் வரப்ப ஜஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. ஓகே தான், 10th எலிஜிபிள் கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனா 10th எலிஜிபிள்னு சொல்றது உங்களுக்கு போஸ்டிங்க்கு இல்ல, எக்ஸாமுக்கு தான். நீங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிள், ஆனா நீங்க போஸ்டிங் எலிஜிபிள் ஆகணும்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஓகே, சந்தோஷமான விஷயம் தான், கொண்டாட்டமான விஷயம் தான். ஆனா இந்த ஃபுல் சந்தோஷம், ஃபுல் கொண்டாட்டம் நீங்க எக்ஸாம் போஸ்டிங் வாங்க பிறகு கொண்டாடிக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் இந்த 10th எலிஜிபிளா, குரூப் ஐடி எலிஜிபிளா அப்படி குழப்பத்துல இருக்கப்ப உங்களோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்க. கரெக்டா? ஆமா தானே? இப்ப அதை திரும்ப கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க, நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, அதனால இந்த விஷயத்த இப்படி அப்ரோச் பண்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன், குரூப் டி என்டிபிசிக்கு ஆஃபர் போட்டுருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 978 இந்த ஒரு 4 மெட்டீரியல் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.